கர்த்தர் இந்த வருஷத்துக்கு என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். Hallelujah. Jesus name. Jesus name. Hallelujah. Amen. என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். கர்த்தரையே நம்பிடுங்கள், தேவனிடத்தில் சேர்ந்திடுங்கள். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பிடுங்கள், தேவனிடத்தில் சேர்ந்திடுங்கள். கர்த்தரையே நம்பிடுங்கள், தேவனிடத்தில் சேர்ந்திடுங்கள். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், கர்த்தரையே நம்பிடுங்கள், கர்த்தரையே நம்பிடுங்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். சிறையிருப்பை மாற்றும் தேவனானே, ஜனங்களின் கண்கள் முன்னே உன்னை ஆசீர்வதிப்பேன், புகழ்ச்சியாக நான் வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே, ஜனங்களின் கண்கள் முன்னே ஆசீர்வதிப்பேன். சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே, ஜனங்களின் கண்கள் முன்னே ஆசீர்வதிப்பேன். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன், சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே, சிறையிருப்பை மாற்றும் தேவன் நானே. வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். பயப்படாதே. ஆமென். இயேசு நல்லவர்.
பயப்படாதே மகனே என்று சொன்னாரே, கைகள் தளர விடாதே கூட இருப்பேன். பயப்படாதே மகனே என்று சொன்னாரே, கைகள் தளர விடாதே கூட இருப்பேன். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன். பயப்படாதே மகனே என்று சொன்னாரே, பயப்படாதே மகனே என்று சொன்னாரே. வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன். சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன், சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. குடும்பங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானோர் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற என் கர்த்தருடைய ஜனமே, நீ இருக்கிற கிராமத்திலே கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்கள் நடுவிலே உன் குடும்பத்தின் கரம் உயரும். பயப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலருக்குள் இந்த பயத்தின் ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் அப்புறப்படுத்துகிறார். வாலிப சகோதரிகளுக்குள் இருக்கிற பயத்தின் ஆவி இப்பொழுது ஓடி மறைந்து கொண்டிருக்கிறது. பயந்து வந்த சகோதரனே, சகோதரியே, இப்போது கர்த்தருடைய உன்னத பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, அதை யார் மடக்க முடியும்? விக்னேஷ், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உன் பேரலுக்கு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய். இந்த நாட்களில் ஆதியில் செய்த கிரியையை நீ செய்வாயானால் உன் குடும்பத்தின் நடுவில் உன் தலையை நான் உயர பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ரூபன், தண்ணீரை போல தழும்பிக் கொண்டிருக்கிறவனே, தேவ சித்தம் என்ன என்று தெரியாதபடி வனாந்திரத்திலே ஓடுகிற பெண்ணொட்டகத்தை போல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். என் சமூகத்துக்கு வா, என் சித்தத்தை அறிந்து நீ செயல்படுவாயானால் நீ வாழ்ந்திருப்பாய். உனக்கு விரோதமாய் சில கண்ணிகளும் போராட்டங்களும் இந்த வருஷம் விரிக்கப்பட்டிருக்கிறது. உன் பெயரை கெடுத்து உன் கிராமத்திலே உன்னை ஒரு பரிகாச சின்னமாய் மாற்றும்படி சாத்தான் சில சூழ்ச்சிகளை வைத்திருக்கிறான். ஞானமாயிருந்து மனம் திரும்பி என் சித்தம் செய்யும்படி புறப்படு என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபசிங், கர்த்தருடைய கை உன்னை தொடுகிறது. சரி ஜெபசிங், காரிய சித்து உள்ளவனே, உனக்கு பக்தி உண்டு. நீ என் சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்களை நான் கேட்டேன். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீ உண்மையாயிருப்பதை நான் கண்டேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நீ அறியவில்லையா? இன்னும் என் சமூகத்தில் காத்திருப்பாயானால் ஒரு சில மாதத்துக்குள்ளே நீ இருக்கிற இடத்திலே ஒரு உன்னதமான உயர்வை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அதற்கு முன்பாக சில இடங்களிலிருந்து உனக்கு வேலைக்கான அழைப்புகள் வரப்போகிறது. நான் உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க விரும்புகிறேன். என் பாதத்திலே அமர்ந்திரு. உன் நாவுக்கு காவல் வை. தேவையில்லாத வார்த்தைகள் உன் நாவில் புறப்படாதிருப்பதாக. அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் உன் நாவில் புறப்படாதிருப்பதாக. நீ எனக்கு முன் உத்தமனாயிரு. அப்படி இருப்பாயானால் இந்த 2013 வருஷத்திலே உனக்கு வருகிற உயர்வு உன் கண்ணுக்கே ஆச்சரியமாயிருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். பென்சிகர், நான் என்ன செய்ய வேண்டும்? 2013 ஆண்டை குறித்து ஆண்டவனுக்கு என்ன சொல்லுவார் என்று கேட்டு வந்திருக்கிற பென்சிகர், கர்த்தருடைய கை உன்மேல் இறங்கி வருகிறது. உன்னை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு. வருஷத்தின் ஆரம்ப மாதத்திலே என் சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திரு. உன்னை குறித்து என் சித்தத்தை நான் வெளிப்படுத்துவேன். உனக்கு நான் கொடுத்திருக்கிற தேவ ஊழியக்காரோடு கூட இணைந்து நீ செயல்படுகிற நாள் வருகிறது. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பரிசொற்களில் நீ சிறைக்குள்ளே போயிருக்க வேண்டும். நான் உன்னை விடுவிக்கவில்லையா? நீ இன்னும் என் சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. பயப்படாதே, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு.
வரும் நாட்களில் உன்னை நான் என் ஊழியத்திலே பயன்படுத்துவேன். அநேகர் ஆச்சரியப்படும்படி உன் தலையை உயர்த்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். மனோஜ், உத்தம இஸ்ரவேலனே, நீ என் சமூகத்தில் வந்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்டேன். நான் பார்க்கவில்லை நினைக்கிறாயா? உன் கண்களில் கண்ணீர் வருவதை நான் கண்டேன். நீ மனுஷனால் அற்பமாய் எண்ணப்படுகிறாய். கர்த்தருடைய சாபம்தான் உனக்கு வந்துவிட்டது என்று சத்துருக்கள் உன்னை பரிகசிக்கிறார்கள். நான் உனக்கு சொல்லட்டுமா? இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நீ சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். உயிர்த்தெழுதல் பண்டிகை நாட்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். ஒரு புதிய தொழிலை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். நான் எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று பரிசுத்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கட்டும். பெருமைப்படாதே, தாழ்மைப்படு. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தின் தலையை நான் உயர பண்ணுவேன். பிரதர் சிரில், இயேசு கிறிஸ்து உன்னை வெளிப்படுத்துகிறார். நீ எனக்கு பயப்படுகிற மனிதன், என் நாமத்துக்கு அஞ்சு நடக்கிறவன், உன்னை நான் கைவிடுவேனோ? உன்னுடைய முழு பெயர் சிரில் பிரவீன்ராஜ். என் கரமுனுக்கு சகாயம் பண்ணுகிற நேரம் வந்துவிட்டது. இந்த 2013 வருஷம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு கண்கள் காண போகிறது. இப்போ இருக்கிற தொழிலை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு தினமும் வருமானம் வரும்படி ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் கதவு உனக்கு திறக்கப்பட போகிறது. நீ அதை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். அவிசுவாசப்படாதே, என் சமூகத்திலே காத்திரு. மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்காதே. விசுவாச துரோகம் செய்யும்படி ஒரு சத்துரு உனக்கு விரோதமாய் நிற்கிறதை காண்கிறேன். விசுவாச துரோகம் உனக்குள் வராதபடி ஜாக்கிரதையாயிரு. இந்த வருஷம் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகிற வருஷமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். விமலா, கர்த்தருடைய ஆவியால் ஒரு பெயர் எனக்கு சொல்லுகிறார். 2 நினைவோடு குந்தி குந்தி நடக்கிறாய். முந்தின நாட்களில் எனக்காக நீ எழும்பினாய். அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலின் பாத்திரமாய் இருந்தாய். இன்னைக்கு பரிகாசத்தின் பாத்திரமாய் இருக்கிறாய். ஏன் இப்படி வந்தது? ஏன் சித்தம் செய்யாதபடி சுய இஷ்டம் செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஒரு பிரச்சனை எனக்கு தெரியும், நான் நெருக்கப்படுகிறேனே என்று சொல்லுகிறாய். என் சித்தம் செய்ய எழும்பு. ஒரு பிரச்சனையை நான் பொறுப்படுத்திக் கொள்ளுவேன். என் சத்தத்தை கேட்டும் நீ கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டத்தோடு இருப்பாயானால் இந்த வருஷத்திலே பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் தாண்டி செல்ல முடியாத உபத்திரவங்களையும் நீ சகிக்க வேண்டியது வரும் என்று பரிசுத்தவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆமென். எதிர்பாருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. வாசிக்கலாம். சப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தின் முதலாவது நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து தனித்தனியாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அதிகாரம் 19 சொல்கிறது, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த வருஷம் புகழ்ச்சியாய் வைக்க போகிறார், கீர்த்தியாய் வைக்க போகிறார். காரணம் என்ன? கடந்த ஆண்டுகள் பலவிதமான அவசொற்களையும் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் நீங்கள் நானும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. பேர் கெட்டு போகிற சூழ்நிலை வந்தது. மனுஷர்கள் நம்மை அற்பமாய் பேசி திரிகிற நாட்களும் நிமிடங்களும் நமக்கு வந்தது. வாழ்ந்திருந்த நாட்கள் நன்றாயிருந்தோம், தாழ்வு வந்த பொழுதோ நம்மை குறித்து பேசி திரிந்த மக்களின் கூட்டங்கள் பெருகிவிட்டது. பலவிதமான சூழ்நிலை. நீங்கள் சொல்லலாம், ஏன் இப்படி நடந்து விட்டது ஐயா? கர்த்தர் சொல்லுகிற, எதுதான் எப்படி நடந்தாலும் நான் செய்ய போவதை யார் தடுக்க முடியும்? நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன். போன வருஷத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். போன வருஷத்தில் நடந்தவைகளை ஒரு கனவு போல நீங்கள் மறந்து விடுங்கள். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று சில காரியங்களை